ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு குட்டி மினி விளாக் தான் பார்க்க போறோம். என்னடா யமஹான் போட்டிருக்கு, கீழே சிக்னேச்சர்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, என்னவா இருக்கும்னு யோசிக்கிறீங்களா? யோசிக்காதீங்க, புதுசா ஒரு ஸ்கூட்டி தான் வாங்க போறோம். ஸோ ஸ்கூட்டியோட மாடல் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரேசட்டார். எப்பறம் உங்களுக்கு இவ்வளோ காசு வந்துச்சு ஸ்கூட்டி எல்லாம் வாங்குறதுக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அது ஒன்றும் இல்லைங்க, நம்ம யூடியூப்ல வந்த வருமானத்தை வச்சு தான் ஸ்கூட்டி வாங்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லை, நம்ம பக்கத்தில் ஒரு வீடு கட்டிட்டு இருக்கோம். அது ஃபுல்லாக முடிஞ்சுன்னா ஃபுல் வீடியோ போடுறோம், பார்த்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க. இப்படிலாம் சொல்வேன்னு பார்க்குறீங்களா? இப்படிலாம் சொல்லணும் ஆசை தான், கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணால் அதுவும் நடக்கும். ஆனால் இந்த பைக்கு நாங்கள் கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்ச காசில் வாங்கினது. என்னோட லைஃப்பில் பைக் அப்படின்றது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு சொல்லிட்டு நான் எவ்வளோ ஃபீல் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் கண்டிப்பாக ஒரு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதையும் கண்டிப்பாக பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் என்ன நினச்சி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பைக் வாங்கி வச்சு பூஜை பண்ணோம் இல்லையா, நைட் டைம் என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போனால் அங்கே பூசாரியை காணோம். ஐயோ, இங்கே இவ்வளோ தூரம் வந்துட்டுமே மாலையெல்லாம் வாங்கியாச்சு, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது டக்குன்னு எங்கள் மாமா நினைட்டாங்க, நமக்கு நம்மளே பூசாரி அப்படின்ட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் மாமா தான் அப்புறம் பூசாரி ஆகிட்டு இப்போல்லாம் பூஜைலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. லெமன் எடுத்துகிட்டு வந்து பைக்குக்கு முன்னாடியெல்லாம் வச்சு மாலையெல்லாம் போட்டுட்டு, ஸோ வெற்றிகரமாக லெமன் அடியில் வச்சு பைக்கே மேலே வச்சு ஏற்றியாச்சு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை டாடா.